உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். நம்முடைய கெமிஸ்ட்ரி 24x7 நெடுந்தொடரில் நம்ம முந்தைய போட்டித் தேர்வு வினாக்களை ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா நேம் ரியாக்ஷன் ஃபீச்சரிங் ஆர்கனோமெட்டாலிக் சார்ந்த கேள்விகளை ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த அடிப்படையில் நம்ம இன்னைக்கு கேட் 2018ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க என்ன கேள்வின்னு சொல்லி பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கு என்ன கேள்வின்னு பார்க்கலாம். ஸோ இக்கேள்வியானது கேட் 2018ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி இந்த சப்ஸ்ட்ரேட் முதல் படியில் வைனைல் ஸ்டேனைன் மற்றும் பெல்லாடியம் டெட்ராக்கிஸ் முன்னிலையில் வினைபுரியுது. அதைத் தொடர்ந்து இரண்டாவது படியில் டொலுவின் முன்னிலையில் நம்ம வெப்பப்படுத்தும் பொழுது நமக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. கீழே 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. வாங்க எது சரியான விடைன்னு சொல்லி நம்ம சேர்ந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட கேள்வி. இந்த கேள்வியில் இருக்கக்கூடிய முதல் கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஸ்டில்லே கிராஸ் கப்ளிங் ரியாக்ஷனோட கண்டிஷன். நம்மளோட சேனலில் ஏற்கனவே ஸ்டில்லே கிராஸ் கப்ளிங் வினையை பற்றி விரிவாக பார்த்துருக்கோம். அதனுடைய கேட்டலிட்டிக் சைக்கிள், மேக்னஸ்டிக் டீடைல்ஸ், அதை தொடர்ந்து வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம். யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். சரி, இந்த ஸ்டில்லே கிராஸ் கப்ளிங் வினையில் முதல் படியில் என்ன நடக்கும் அப்படின்னா பெல்லாடியம் 0 ஆக்டிவ் கேட்டலிஸ்ட் ஜெனரேஷன் தான் முதல் படியில் நடக்கும். நமக்கு பெல்லாடியம் டெட்ராக்கிஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா 2 லிகாண்டை டிசோசியேட் ஆகி வெளியே போயிடும். வெளியே போய் நமக்கு ஆக்டிவ் பெல்லாடியம் 0 கேட்டலிசிஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இங்கே எல்லுங்கிறது வந்து ட்ரைஃபனைல் பாஸ்பைன். இப்போ நம்மளுடைய சப்ஸ்ட்ரேட் இங்கே இருக்கக்கூடிய பெல்லாடியம் 0 கேட்டலிசிஸ் கூட ஆக்சிடேட்டிவ் அடிஷனுக்கு உட்படுது. அப்படி நடக்கும் பொழுது நமக்கு பெல்லாடியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இந்த பெல்லாடியம் ஸ்பீசிஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய கார்பன் புரோமின் பாண்டுக்கு இடையில் வந்து இன்சர்ட் ஆகும். ஸோ அப்படி நடக்கிறப்ப நமக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். இதற்கு அடுத்ததாக இந்த பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸ் டிரான்ஸ்மெட்டலேஷன் வினையில் வந்து ஈடுபடும் வைனைல் ஸ்டேனின் கூட. அப்படி நடக்கிறப்ப நமக்கு இந்த பெல்லாடியம் காம்ப்ளெக்ஸ் இன்டர்மீடியேட் வந்து நமக்கு கிடைக்கும். இங்கே நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டியது அல்கீனோட ஜாமெட்ரி. ஸோ அல்கீனோட ஜாமெட்ரி இந்த ரியாக்ஷன் கண்டிஷனில் எந்தவித மாறுதலுக்கும் உட்படாது. இதை தொடர்ந்து ரிடக்டிவ் எலிமினேஷன் நமக்கு நடக்கிறப்ப பெல்லாடியம் 0 கேட்டலிசிஸ் வந்து நமக்கு ரீஜெனரேட் ஆயிரும். அதே வேளையில் நம்ம ப்ராடக்ட்டும் நமக்கு கிடைச்சிரும். இந்த ப்ராடக்ட் அதற்கு அடுத்த படியில் டொலுவின் முன்னிலையில் வெப்பப்படுத்தும் போது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ நம்மளோட ப்ராடக்ட், அதாவது முதல் படியில் உருவான ப்ராடக்டை கூர்ந்து கவனிங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டையின் பார்ட் வந்து நமக்கு இருக்குது. அதே வேளையில் ஒரு டையினோஃபைல் பார்ட்டும் நமக்கு இருக்குது. அப்போ இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா டீல்ஸ் ஆல்டர் வினை வந்து நமக்கு நடக்க போகுது. ஸோ நம்மளுடைய வசதிக்காக இதை இந்த மாதிரி மாற்றி நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டையின் பார்ட் இருக்குது, இங்கே டையினோஃபைல் பார்ட் வந்து நமக்கு இருக்குது. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கார்பன் இங்கே இருக்கக்கூடிய கார்பனோட இன்ட்ராக்ட் பண்ணும். இந்த கார்பன் இங்கே இருக்கக்கூடிய டெர்மினல் கார்பனோட இன்ட்ராக்ட் பண்ணும். அப்படி பண்ணுறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பாண்டட் எலக்ட்ரான் இங்கே இருக்கக்கூடிய கார்பன் கூட பாண்டிங் ஏற்படுத்துவதற்கு மைக்ரேட் ஆகிடும். அப்போ இந்த பை எலக்ட்ரான்லாம் இங்கே மைக்ரேட் ஆகும். இந்த பை எலக்ட்ரான் வந்து இங்கே இருக்கக்கூடிய கார்பனுக்கும் இங்கே இருக்கக்கூடிய கார்பனுக்கும் பாண்டிங் ஏற்பட மூவ் ஆகிடும். ஸோ அப்படி நடந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு 2 6 மெம்பர் ரிங் சிஸ்டம் வந்து ஃபியூஸ் ஆகி கிடைக்கும். அதாவது ஒரு 6 மெம்பர் ரிங் சிஸ்டம் இந்த பக்கமும் அனதர் 6 மெம்பர் ரிங் சிஸ்டம் வந்து இந்த பக்கமும் நமக்கு கிடைக்கும். ஸோ இதனோட முடிவில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரைசைக்ளிக் ஃபியூஸ்டு ரிங் சிஸ்டம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே என்ன வினை நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ராமாலிகுலர் டீல்ஸ் ஆல்டர் ரியாக்ஷன் வந்து நமக்கு நடந்திருக்கு. சரி, வாங்க நம்ம கேள்விக்கு போகலாம். இது வரைக்கும் நம்ம விவாதித்ததோட அடிப்படையில் பார்க்குறப்ப கீழே கொடுத்துருக்கக்கூடிய விடைகளில் மிகவும் சரியான விடை வந்து ஆப்ஷன் டி தான். உங்களுக்கு இந்த விரிவுரை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற கேள்விகள் அடிக்கடி பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய வேதியியல் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.